விட்டு மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையிலும் தீபாவளி கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் இன்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக தீபாவளி கொண்டாட்டம் அதிகாலையிலேயே களைகட்டும். ஆனால் இன்று தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் சற்று தாமதமாகவே கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. புத்தாடை அணிந்த சிறுவர் சிறுமியர் மழைக்கு இடையிலும் பட்டாசு வெடித்து வருகின்றனர். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை முறையே ₹5 மற்றும் ₹10 அளவிற்கு குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. எதிர்வரும் ராபி பருவத்தில் விவசாயிகள் பலனடையும் வகையில் டீசல் மீதான வரி 2 மடங்காக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹5.26 குறைந்து ₹101.40 விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு ₹11.16 குறைந்து ₹91.43 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வந்த எரிபொருட்களின் விலை ஒரேடியாக அதிக அளவில் குறைந்திருப்பது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அவசர கால பயன்பாட்டு அனுமதி வழங்கியிருக்கிறது. கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்க கோரி உலக சுகாதார நிறுவனத்திடம் பாரத் பயோடெக் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் கடந்த வாரம் பாரத் பயோடெக் நிறுவனத்திடம் கோரியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரசுக்கு எதிராக 77% பலன் தருவதாக பாரத் பயோடெக் நிறுவனம் ஆவணங்களை சமர்ப்பித்தது. இந்நிலையில் மீண்டும் நேற்று கூடிய உலக சுகாதார நிறுவனத்தின் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டு அனுமதி வழங்கியுள்ளனர். இதன் மூலம் கோவாக்சின் தடுப்பூசியை மற்ற நாடுகள் அங்கீகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்திய பயணிகளுக்கு வெளிநாடுகளில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட உள்ளன. இந்நிலையில் கர்ப்பிணிகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானதா என்பது குறித்து கண்டறிவதற்கு போதுமான தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவை மக்களின் தீபாவளி கொண்டாட்டம் குறித்த விரிவான தகவல்களுடன் உக்கடம் பகுதியில் இருந்து நேரலையில் இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, கோவையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி கொண்டாட்டம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? மழை பெய்யாமல் மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவான சூழல் உருவாகி இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பாலா, கோவையை பொறுத்தவரை இன்று காலை முதலே மழை இல்லை, வெறும் மேகமூட்டம் மட்டுமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தீபாவளி கொண்டாட்டங்களானது காலை முதல் உற்சாகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாம் தற்போது கோவை உக்கடம் பகுதியில் இருக்கிறோம். இந்த உக்கடம் பகுதியில் அங்கிருக்கக்கூடிய சிறிய தெருக்கள் முதல் அனைத்து பகுதிகளிலும் தீபாவளி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகளானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது இந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிலர் இருக்கிறார்கள், அவரோட பேசலாம். பாப்பா, சொல்லுங்க, காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலையில் 5:30க்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பட்டாசு வெடிக்க போகிறோம். வீட்டில் என்னென்னலாம் இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, என்னென்ன ரெடி பண்ணிருக்காங்க? எங்கள் அம்மா முறுக்கு, குலோப் ஜாமுன், அதிரசம் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அப்புறம் லட்டு, ஜிலேபி எல்லாமே செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு வீட்டில் வேறு என்னென்னலாம் அதுங்க தீபாவளி கொண்டாடம் வேறு என்னென்ன மாதிரியான கொண்டாடுறீங்க? பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டாட போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தீபாவளி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சொல்லுங்கள், தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்குது, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு? இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தீபாவளி. போன வாட்டி விட இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. கோவிடு கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம்
நிம்மதியாக கொண்டாடுற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். இந்த தீபாவளி ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணுறேன். ஹாப்பி தீபாவளி. லாஸ்ட் டைம் கோவிட் டைமிங்கில் கொண்டாடினதுக்கு இப்போ கொண்டாடுறதுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம்? லாஸ்ட் டைம் ஒரு பயத்திலே கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோவிட் கம்மியாயிட்டிருக்கு, ஸ்கூலும் வந்து திறந்துட்டுருக்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம், இப்போ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதனால் வந்து ஒரு நம்பிக்கையில் கொண்டாடுறோம். காலையில் எந்திரிச்சிருந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க? காலையில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து குளித்தோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளித்தா கங்கா நீர் வர மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எண்ணெய் வச்சு அதெல்லாம் வச்சு குளித்தோம். அப்புறம் வந்து புது ட்ரெஸ் சாமி கும்பிட்டு போட்டோம். பாப்பா நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்க, என்ன செஞ்சீங்க காலையில்? காலைல எழுந்திரிச்சேன், அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், பட்டாசு அடித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் சேர்ந்து எல்லா கூடயும் பட்டாசு அடித்தேன். பாலா கேட்டிருப்பீர்கள், தீபாவளி பண்டிகை எப்பொழுதுமே குழந்தைகளுக்கான கொண்டாட்டம். காலை முதலே பெரியவர்களை விட குழந்தைகள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அதிகாலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மிகுந்த உற்சாகத்துடன் தீபாவளியை தங்களது அண்டை வீட்டாருடனும் தங்களது நண்பர்களுடனும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பெரியவர்களை பொறுத்தவரை காலையிலேயே குழந்தைகளை அதிகாலையில் எழுப்பி அவர்களை குளிக்க வைத்து சாமி கும்பிட வைத்து தற்போது அந்த வீட்டில் செய்யப்பட்ட பலகாரங்கள் உள்ளிட்டவற்றை அண்டை வீட்டாருக்கு பகிர்ந்து கொண்டு இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை மிகுந்த உற்சாகத்துடனே தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாலா, நன்றி குருசாமி விரிவான விவரங்களுக்கு. சென்னை வில்லிவாக்கத்தில் புதுமண தம்பதிகளின் தலை தீபாவளி கொண்டாட்டத்தை பதிவு செய்கிறார் செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம். தலை தீபாவளியை இந்த வருடம் கொரோனாவுக்கு பிந்தைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய தம்பதியினர் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றனர். அப்படி ஒரு தம்பதியினருடன் நம்ம தற்பொழுது இருக்கிறோம். வில்லிவாக்கம் பகுதியில் ஹேமநாதன், சரண்யா ஆகியோர் தங்களுடைய தலை தீபாவளியை குடும்பத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். இப்போ இந்த வருஷம் கொரோனாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட இயல்பு நிலை திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் தீபாவளியை குடும்பத்துடன் கொண்டாடுவது உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கு? கடந்த 2 வருஷமாக தனித்திரு விழித்திரு அப்படின்ற தாரக மந்திரத்தோடு இந்த கொரோனாவை வந்து ஒழித்திடணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோடு நம்ம எல்லாருமே வந்து ஃபெஸ்டிவல் தினங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் வழியாகவும் வாட்ஸ்அப் வீடியோஸாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேக்சின்லாம் வந்துடுச்சு, நிறைய பேர் வேக்சின் போட்டாச்சு. ஸோ ஒத்துமையாக ஒரு தீபாவளி வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீபாவளியாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அண்டு திருமணமானதுக்கு அப்புறமா இதுதான் எங்களோட முதல் தீபாவளி அப்படிங்கிறதுனால ஃபேமிலியோட கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சரண்யா, நீங்கள் சொல்லுங்கள், புதிய உறவுகளோட இந்த தீபாவளியை கொண்டாடுவது எவ்வளோ சிறப்பாக இருக்குது உங்களுக்கு? இது புதுசு தான் இருந்தாலும் வந்து ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இது கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ லைஃப், நியூ என்ட்ரி, நியூ ஹவுஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா, நீங்களும் சொல்லுங்க, உங்களுடைய மகன் மருமகளோட இந்த வருஷம் தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குமா. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மருமக வந்து எனக்கு மகாலட்சுமியாக கிடைச்சது பெரிய பாக்கியம். அதுவும் அவங்க ஆசிரியராக எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வருஷம் பலகாரம்லாம் சாப்பிட்டீங்களா? பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் சிறப்பாக எல்லாம் நடந்தது. எல்லாம் நல்லா சந்தோஷமாக கொண்டாடும். ஸோ நீங்கள் பட்டாசுலாம் வெடிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக பட்டாசு வெடிக்கிறது வந்து குழந்தைகளுடைய பழக்கமாக இருந்தாலும் கூட இப்போ தலை தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? தலை தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சாச்சு. ரொம்பலாம் வெடிக்க மாட்டேன். நைட் கிராக்கர்ஸ் மட்டும்தான் நிறைய வெடிப்பேன் நான். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு. இவ்வளோ பெருசெல்லாம் நான் இது பண்ணது கிடையாது, வெடித்தது கிடையாது. ஸோ லெட்ஸ் ட்ரை. தங்களுடைய குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்து இனிப்புகள் பகிர்ந்து சந்தோஷமாக இந்த தீபாவளியை சரவடி வெடிப்பதற்காக காத்திருந்து இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றனர். அவர்களுடன் நாமும் தற்பொழுது இணைந்திருக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. போய் வைக்கலாம். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் தலை தீபாவளி கொண்டாடும் தம்பதியினரோடு அவர்களினுடைய மகிழ்ச்சியையும் கொண்டாட்டங்களையும் பதிவு செய்தார் செய்தியாளர் சாரதா. நன்றி சாரதா, விரிவான விவரங்களுக்கு.
கோவை மாவட்டம் நஞ்சப்பனூர் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சங்கவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அவரது கிராமத்திலேயே மருத்துவம் படிக்கும் முதல் மாணவி என்ற பெருமையை பெற்றுள்ளார். மலசர் பழங்குடியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி சங்கவி. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றார். சிறுவயது முதலே மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் படித்த மாணவிக்கு குடும்ப வறுமையும் பொருளாதார பின்னணியும் பெரும் தடையாக இருந்துள்ளது. உயர்கல்வி படிக்க சாதி சான்றிதழின்றி தவித்த சங்கவிக்கு ஊடகங்களின் உதவியால் தான் அதுவே சாத்தியமாகியது. செல்போன் சிக்னல் கூட கிடைக்காத மலை கிராமத்திலிருந்து படித்து நீட் தேர்வு எழுதிய மாணவி 202 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். என்னை சுற்றி என்னோட கிராமத்தில் வந்து யாரும் இன்னும் படித்து வெளியில் வரலையே. என்னோட மக்களும் வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் இந்த குடிசை வீட்லேயே அடிப்படை வசதிகளை கூட அவங்க எப்படி போய் வாங்குறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எப்படியாவது படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடினால இன்றைக்கி 3 இயர்ஸ் கழித்து நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி டாக்டருங்கிற கனவோடு நின்றுட்டுருக்கேன். ஸோ என்னை பார்த்து வந்துட்டு இன்னும் ஒரு போட்டியாலேயோ இல்லை ஒரு பொறாமையாலேயோ இல்லை ஆர்வத்தாலேயோ இல்லை இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைச்சாலோ என்னை பார்த்து ஒரு குழந்தை வந்தாலே அதுதான் நான் படிச்சதுக்கான பெரிய சக்சஸா இருக்கணும். பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதியை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை நடிகர் விஜய் சேதுபதி விமானத்தில் பெங்களூரு சென்று கொண்டிருந்தார். பயணத்தின் போது விமானத்தில் இருந்த நபருக்கும் விஜய் சேதுபதியின் உதவியாளருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெங்களூரு கேம்பகவுடா விமான நிலையத்தில் விஜய் சேதுபதி நடந்து சென்று கொண்டிருந்த போது மீண்டும் தகராறில் ஈடுபட்ட அதே நபர் விஜய் சேதுபதியை எட்டி உதைக்க முயன்றார். எனினும் இரு தரப்பினரும் சமரசமாக சென்றதால் தகராறில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்படவில்லை. நியூஸ் 18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்பூட்டும் சாதனைகளை செய்த இளம் வயதுகளை தேசத்திற்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். அவர்கள் வயதில் மிகச் சிறுவர்களாக இருந்த போதிலும் நியூஸ் 18 அளித்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தையே திரும்பி பார்க்க செய்தனர். அவர்கள் கணிதம் மற்றும் இசை தொடங்கி விளையாட்டு மற்றும் கலை என தமது துறைகளில் வல்லவர்களாய் திகழ்ந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே போன்றதொரு வாய்ப்பை இளம் சாதனையாளர்களுக்கு இந்த ஆண்டும் நியூஸ் 18 வழங்க உள்ளது. அதுபோன்ற இளம் சாதனையாளர்களை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களை பற்றி news18.com என்ஜீனியஸ் என்ற வலைதள முகவரியிலோ அல்லது பைஜூஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து என்ஜீனியஸ் என்ற பக்கத்திலோ பதிவு செய்யலாம். நியூஸ் 18 பைஜூஸ் யங் சீசன் 2 உங்களுக்காக விரைவில். முன்கள பணியாளர்களை பற்றி நாம் பலமுறை பேசி இருக்கிறோம். பெருந்தொற்று காலத்தில் அவர்களின் சேவைகளை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் தனித்து பணிபுரிவதில்லை. உண்மையில் அர்ப்பணிப்போடு சிலர் பார்க்கும் வேலையால் தான் முன்கள பணியாளர்களால் தங்கள் பணிகளை தொய்வின்றி செய்ய முடிகிறது. ஆம், அவர்கள்தான் தடுப்பூசி ஒருங்கிணைப்பாளர்கள். இவர்கள் கடமையை கடந்த அர்ப்பணிப்பை செலுத்துவதால் தான் சுகாதாரத்துறை சீராக இலக்கை அடைகிறது. நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் வங்கியின் சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கத்தில் கலுராம் பாட்டியை சந்தித்தோம். உண்மையில் அவர் சஞ்சீவனி சாம்பியன் தான். Kaluram Bhati reporting on duty in Jodhpur city. His responsibility to supervise COVID vaccination sessions. कोविड के टाइम में डाटा एंट्री का काम किया था. कोविड की सर्वे रिपोर्टें भेजना, सर्वे टीमों को भेजना, वह सर्वे टीमें बनाना दिल्ली की और उनके साथ जाके सुपरवाइजिंग करना. और अभी मैं कोविड वैक्सीनेशन में सुपरवाइजिंग का कार्य कर रहा हूँ. When Kaluram was 2 years old, he was struck with polio and was never able to walk. मैं अपने आप को एक सक्षम व्यक्ति मानता हूँ और जो भी काम होता है मैं अच्छे सक्षम आदमी से ज़्यादा काम कर लेता हूँ. ये मेरी क्षमता है और मैं खुद सोचता हूँ कि सक्षम आदमी से अच्छा काम करूँ. और मैंने वो कोविड में किया था. तो जो भी मैं जन सेवा के लिए जो भी जनता के तो जो भी काम मुझे दिया जाता है वो मैं पूर्ण रूप से करता हूँ. और लगन है कि भाई ये काम पूर्ण रूप से करके देना है. जनता की सेवा करने का काम है. अपने 2 लेग हैं, अपन चल के भी इतना नहीं कर रहे हैं जितना वो कर रहे हैं. मैं बहुत ज़्यादा मोटिवेट हुई हूँ और एक बहुत ज़्यादा ये इंस्पिरेशन मिला है कि हमें भी ऐसा हार्ड वर्क करना चाहिए.
It's not just frontline health workers who have stood out during this pandemic. Kalu Ram is indeed inspirational for going beyond the call of duty, for never taking a holiday. Kalu Ram is our Sanjeevani champion. तो हमें जी एक की पर्सन हुआ करते हैं, ऐसे लोग हैं जो कि पर्दे के पीछे हैं, लेकिन इनकी वजह से ही ये प्रोग्राम सक्सेस हो पा रहे हैं। मेरी ज़िंदगी का ये उसूल है कि खामोशी से बनाते रहो अपनी पहचान, हवा खुद गुनगुनाएगी नाम तुम्हारा। மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தீபாவளியை ஒட்டி வரும் 6ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வரும் 5ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதியும் விடுமுறை அளிக்க பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தின. அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு வரும் 6ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். நவம்பர் 8ஆம் தேதி முதல் வழக்கம் போல பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒசூரில் பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப கல்வி பிரிவில் பணியாற்றும் பெண் செயற்பொறியாளர் வீட்டில் நடத்திய சோதனையில் 2 கோடி ரூபாய் பணம், 38 சவரன் நகைகள் உள்ளிட்டவை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மண்டல பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப கல்வி பிரிவு செயற்பொறியாளராக பணியாற்றி வரும் சோபனா என்பவர் ஒப்பந்ததாரர்களிடம் லட்சக்கணக்கில் கையூட்டு வாங்குவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் வேலூரில் அவரது அலுவலகத்தில் ரகசிய சோதனை நடத்திய அதிகாரிகள் சோபனா லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர். இந்நிலையில் ஒசூரில் உள்ள அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் 2 கோடி 6 லட்சம் ரூபாய் பணம், 38 சவர நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் வங்கி லாக்கரில் இருக்கும் 1 கிலோ 320 கிராம் வெள்ளிப் பொருட்கள், 13 சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 17,000 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அதிகபட்சமாக 3,053 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கர்நாடக மாநிலத்திற்கு 1,602 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 1,314 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பில் 2021-22 நிதியாண்டில் தற்போது வரை 60,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியின் காலாவதி தேதியை 1 வருடம் நீட்டிக்க மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்படுகிறது. இதனிடையே காலாவதி தேதி 6 மாதங்கள் என்று முன்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதனால் தனியார் மருத்துவமனைகளில் தேக்கமடைந்துள்ள தடுப்பூசிகள் காலாவதியாகி வீணாகும் நிலை இருந்தது. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசியின் காலாவதி தேதியை 1 வருடம் வரை நீட்டிக்குமாறு பாரத் பயோடெக் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. அதற்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொழிலதிபரை கடத்திச் சென்று சொத்துக்களை மிரட்டி எழுதி வாங்கிய புகாரில் 3 காவலர்களின் முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை முகப்பேரைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற தொழிலதிபரை கடத்திச் சென்ற கும்பல் அவரது சொத்துக்களை மிரட்டி எழுதி வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு அப்போதைய திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார், ஆய்வாளர் சரவணன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன் ஆகியோர் உடந்தையாக இருந்ததாக புகார் கூறப்பட்டது. இந்த வழக்கில் 3 பேரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி தண்டபாணி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 3 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, பணம் கொடுத்து சொத்து வாங்கியவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் எண்ணம் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தீவிரமானது என்பதால் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பை சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தீபாவளி பண்டிகை நாளான இன்று கோவையில் இறைச்சி விற்பனை களை கட்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். இறைச்சி வியாபாரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? கொரோனாவுக்கு பிறகாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமளவுல கொண்டாட்ட மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது வியாபாரம்?
கண்டிப்பாக பாலா, நாம் தற்போது கோவை செல்வபுரம் பகுதியில் இருக்கிறோம். செல்வபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இறைச்சி கடை ஒன்றில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இறைச்சி வாங்குவதற்காக. தீபாவளி பண்டிகை உற்சாகமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையின் போது அசைவ உணவு மிக முக்கிய ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இதனுடைய ஒரு பகுதியாக இன்று காலை முதலே இறைச்சி விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செல்வபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடையில் கடை உட்பட அனைத்து கடைகளிலுமே இந்த வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது கடையினுடைய உரிமையாளர் இருக்கார், நம்ம அவரிடம் பேசலாம். ஆனால் சொல்லுங்க, காலையில் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக இருக்குங்கண்ணா, சூப்பராக இருக்குது. நேற்று காலையில் 6 மணிக்கு கடை திறந்ததுங்க. இன்றைக்கு வரைக்கும் இன்னும் கூட்டம் தேரல. எனக்கு பட்டாசே வெட்டியிருக்கேன். 4 தலைமுறையை விற்றுட்ருக்குறேன். எங்கள் தொழிலே இதான். 4 தலைமுறை 4 தலைக்கட்டு என் பையனோட சூப்பராக வியாபாரம் பண்ணியிருக்கு. ஒரிஜினல் விளையாடு கலப்படமெல்லாம் கிடையாது, வேலை தைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கண்ணுக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி ஆடு ஒழிச்சு கொடுத்துட்ருக்கோம். இதே தான் மக்களுக்கே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ காலையில் எத்தனை ஆடு வரைக்கும் வெட்டிருக்கீங்க? எவ்வளோ போயிருக்கு? கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 45 ஆடு இருக்கும். 40-45 கிலோ இருக்கும். என்ன நான் கணக்கெல்லாம் போல குத்து மதிப்பாக சொல்கிறேன். 40 ஆடு 45 ஆடு இருக்கும். ஒரே ஆள் தான் விற்கிறேன். நானும் என் பையன் சம்சாரம், வேறு ஆளெல்லாம் கிடையாது. போன வருஷம் முந்தின வருஷம் கொரோனாவில் ரொம்ப பாதிப்பு இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ பாதிச்சிருந்தீங்க? இப்போ எப்படி? பாதி இருக்குங்க. இப்போ பரவாயில்லைங்க. முதலத்தை விட போகிற அளவுக்கு பரவாயில்லைங்க. மக்கள் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ திருப்தியாக இருக்கு. ஆமாட்டா. ஓகே சார், நன்றிங்க. பாலா, கேட்டிருப்பீர்கள். கடைகளை பொறுத்தவரை வியாபாரமானது மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கடையில் மட்டும் காலையிலிருந்து இதுவரை 45 ஆடுகளுக்கு மேல் வெற்றி தெரிவித்திருக்காங்க. தற்போது வாடிக்கையாளர் நம்முடைய பேசலாம். ஆனால் சொல்லுங்கள், எவ்வளோ கறி வாங்க வந்திருக்கீங்க? தீபாவளி அன்று இறைச்சி சாப்பிடுவது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? ஆமாம் சார், அது வாடிக்கை ஆயிடுச்சு சார். அதனால் தீபாவளி அன்னைக்கு மட்டனு வச்சு சாப்பிட்றது அது ஒரு விழாவாக இருக்குது சார். வருஷமாக பண்ணுறதுனால இது இந்த டைம் கடை ஓப்பன் பண்ணதுனால வந்து சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்குது சார். வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இன்றைய தினம் அசைவ உணவு தீபாவளி பண்டிகைக்கு இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதன் காரணமாக அதனுடைய வெளிப்பாடாகவே காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து இறைச்சி வாங்குவதற்காக வாடிக்கையாளர்கள் காத்திருக்கிறார்கள். நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.